Good morning, praise God. Welcome to this video. Immersion baptism எதுக்காக எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அதை பத்தி நான் மோட்ச பிரயாணம் அப்படி சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை நான் வாசிப்பேன் எப்பவுமே. அதில் வந்து கிறிஸ்தியான் அவர் வந்து பாவ மூட்டையோட அந்த திட்டிவாசல் வழியா அவர் ஒரு பாதையில அவர் போறதா அந்த இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் மூட்டை வந்து அவர் சிலுவை காட்சியை அவர் ஒரு இடத்துல அவர் பார்க்குறாரு. அப்போதான் அந்த சிலுவை காட்சி பார்க்கும்போது தான் அந்த பாவம் மூட்டை வந்து அவர் மேலேருந்து விழுந்து பக்கத்தில் ஒரு கல்லறை இருக்கும். அந்த கல்லறைக்குள்ள ஓடி விழுந்து அந்த மூட்டை மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நானும் விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கென்று அந்த ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த கல்லறையின் அனுபவம். அதாவது பழைய மனுஷன் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அவைகளுக்குள்ள நாம இருக்கக்கூடிய பழைய மனுஷன், அது வந்து மரித்த நிலைமைய அது குறிக்குது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலைமையை அது குறிக்குது. ஸோ அப்படிப்பட்ட மரித்த நிலைமையை நம்ம சுமந்து கொண்டே இருக்காம அதை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் தான் வந்து இம்மர்ஷன் பேப்டிசம் சொல்லப்படுறது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் விழுந்து போகலாம். அவங்க சரியா நடக்கல, இவங்க சரியா நடக்கல நம்ம நினைக்கிறோம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் விழுந்து போகக்கூடிய சோதனை யாருக்கு வேணா வரலாம். ஸோ இந்த கிறிஸ்தியான் வந்து தொடர்ந்து அவர் நடந்து போகும்போது கூட ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு ஒரு சக விசுவாசியா அவர் சந்திப்பாரு. அவரும் இவரும் வந்து பேசிட்டு நடந்து போகும்போது தங்களுடைய அனுபவங்களை அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஃபெல்லோஷிப் ஆஃப் வார்ம் கிறிஸ்டியன்ஸ் அதை குறிக்குது. அதுவும் இந்த விசுவாசிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அப்படி தொடர்ந்து அவங்க சம்பாஷிக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லைன்னா வந்து அந்த ஆத்மாக்கள் தொய்ந்து போகும், அந்த மணல் குறைஞ்சி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த புஸ்தக ஆசிரியர் சொல்றாரு. அதுல அந்த ஃபெய்த்ஃபுல் அவர் ஒரு அனுபவத்தை சொல்றாரு. அதுல அந்த ஓல்டு மேன், அந்த பழைய மனுஷன் திரும்பவும் அவரை வந்து சோதிக்கிறதா ஒரு காட்சியா அவர் சொல்றாரு. ஆனா அந்த பழைய மனுஷனுடைய அவனுடைய நெற்றிலேயே வந்து புட் ஆஃப் த ஓல்ட் மேன் வித் இஸ் டீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இவர் அதை பார்த்துட்டு இவர் வந்து அவருடைய சோதனைக்கு தப்பித்து கொண்டதா அவர் சொல்றாரு. ஏன்னா வந்து அந்த பழைய மனிதன், அதாவது ஓல்ட் மேன், அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்பவும் என் கூட வந்தேன்னா வந்து நான் என்னுடைய 3 டாட்டர்ஸை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாராம். அந்த 3 டாட்டர்ஸ் யாருன்னா, லஸ்ட் ஆஃப் தி ஐ, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் அண்ட் த ப்ரைட் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு அவர் சொன்னதா அந்த புஸ்தகம் சொல்லுது. ஆனா அந்த ஃபெய்த்ஃபுல் வந்து அவர் அப்படி 3 டாட்டர்ஸ்க்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாலும் அந்த ஓல்ட் மேன் வந்து தன்னை அடிமையா வித்துடுவான் அப்படின்ற பயம் அவருக்கு இருந்ததுனால வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்ததாக அவர் அந்த புஸ்தகத்துல பதிவிடப்பட்டு இருக்கு. ஸோ அது போல யார் வேணாலும் எப்போ வேணாலும் மீந்து போகலாம். மற்றவங்களுடைய கோர்ட்ல இருக்க ஹோல்ஸை நம்ம பார்த்து நம்ம பின்மாற்றத்துல நம்ம போவது நமக்கு தான் ஆபத்தா முடியும். ஸோ நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு நமக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்முடைய சபையா இருக்கும் நம்ம பிரயோஜனமா இருக்கிறது நலமா இருக்குது. இதை நான் சாட்சியா சொல்ல விரும்புகிறேன்.